ஹாய் வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மலையாள படமான குருவாயூர் அம்பல நடையில் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் மே 16 அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது விபின் தாஸ். இந்த படத்தில் பிருத்விராஜ், பெசில் ஜோசப், நிக்கிலா விமல், அனஸ்வரா ராஜன், யோகி பாபு, சிஜு சனி நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தில் ஆனந்தன் வினுன்ற 2 மேல் கேரக்டர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பிரதர் இன் லாவாக ஆக போகிறவங்க. என்னதான் இவங்க 2 பேரோட இன்ட்ராக்ஷன்ஸை எக்ஸாஜரேட்டாக காமிச்சாலும் இந்த படத்துக்கு நல்லா செட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஃபன்னாக அண்ட் என்டர்டைனிங்காக இருக்குது. பெசில் ஜோசப் தான் வினுவா நடிச்சிருக்காரு. இவருக்கு 5 இயர்ஸுக்கு அப்புறமா பிரேக்கப் ஆயிடுது. இவரோட ஃபியூச்சர் பிரதர் இன் லாவாக வரது பிருத்விராஜ். இவரோட கேரக்டர் தான் ஆனந்த். இவர் வினுவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா, ஒரு பிரதரா, ஒரு ஃப்ரெண்டா அந்த பிரேக்கப்லேருந்து வெளியில வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில வினு அவரோட ஃபியான்சே கூட பேசுறதோட ஆனந்தன் கிட்ட பேசுறது தான் ஜாஸ்தி. ஆனந்தனோட கேரக்டர் ரொம்ப சென்சிபிளா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா அதே சமயம் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவரோட வைஃப் பார்வதி கிட்ட அந்த அளவுக்கு பேச மாட்டேங்கிறாரு. வினோவும் ஆனந்தனுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய விஷயத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது ஃபன்னி சுச்சுவேஷன் ஆயிடுது. டைரக்டர் விபின் தாஸ் ஹியூமரை நல்லபடியாக யூஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட ப்ரீவியஸ் படமான ஜெய 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 ஹேல இருக்கிற அதே ஹியூமர் கான்செப்ட் தான் இதுலேயும் இருக்குது. ரைட்டர் தீபு பிரதீப் நிறைய ஃபனி அண்ட் சிலி டைலாக்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பிருத்விராஜுக்கு அந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. பட் பேசில் ஜோசஃபோட பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தில் அனஸ்வரா, நிக்கிலாவுக்கு ஸ்க்ரீன் டைம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிஜு சன்னி அண்ட் சாஃப் பாய், அதுக்கப்புறம் யோகி பாபுவோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. 1999 வந்த அழகிய லைலா சாங்கை இந்த படத்தில் சும்மா ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கிறதும் நல்லாயிருக்கு. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ப்ராப்ளமை சொல்லிட்டதுனால ஆடியன்ஸுக்கு கடைசி வரையும் இந்த படத்தை பார்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் படத்தில் வர காமெடி எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதை கவர் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக பிரியதர்ஷனோட படத்தில் இருக்கிற மாதிரியே நிறைய நியூ கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி புது எலிமெண்ட்ஸ் எதுவுமே இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகலை. மொத்தத்தில் ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் யூனிக்கான ப்ரொமான்ஸ் அண்ட் ஃபன்னியான இன்ட்ராக்ஷன்ஸை காமிச்சு ஒரு நல்ல என்டர்டெய்னிங் படமாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குருவாயூர் அம்பல நடையில் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.